ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நேற்று மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாங்கில் உள்ள சில ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாங்கை வந்துட்டு 1.5 ஸ்பீடுக்கு வந்து ஓட்டி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா அந்த சாங்கை, எனக்கு வந்து அந்த ஒரு ஸ்பீடு வந்து ரொம்பவே பிடிச்சிது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தளபதியோட நேம் வருது, தளபதி விஜய் அப்படின்னு. ஸோ அந்த நேம் வரும்போது அது போர்டில் வந்துட்டு ஒரு டேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டில் வந்துட்டு 14/2/2020 அப்படிங்கிற ஒரு டேட் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அப்டேட்டடாக இருக்காங்க. என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே நம்ம அனிருத்தோட வாய்ஸ் ஒன்று வரும். ஸோ இந்த சாங்கோட ஸ்டார்டிங் கவனிச்சாலே சில விஷயங்கள் நமக்கு புரியும். ஏன்னா தளபதி இந்த சாங்கை பாடுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேடாக இருப்பாங்க. சேடாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சாங் வச்சுருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த எமோஜி எல்லாம் சேடாக இருக்கும். அடுத்தது நம்ம தளபதி பாடின பிறகு ஹாப்பி ஆகிடும். ஸோ இந்த ஒரு சாங்கை எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியுது. ஸோ அடுத்து தான் இந்த சாங்கோட பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வை திஸ் கொலவரி அந்த சாங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் கலந்து ஒரு தமிழ் சாங் மாதிரி தான் இந்த ஒரு சாங் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வை திஸ் கொலவரி சாங் மாதிரி தான் இந்த சாங்கும் உலக அளவில் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். ஸோ இந்த சாங்கோட லிரிக்ஸ் எதுனா அருண் காமராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, தளபதியோட ஆடியோ லான்ச் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ஸோ அவர் என்னென்ன அட்வைஸ்னா ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அட்வைஸ் எல்லாத்தையும் லிரிக்ஸாக இருக்காரு. அடுத்ததான் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்க யாருன்னா ஹேட்டர்ஸ். ஸோ ஹேட்டர்ஸ்க்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆடியோ லான்ச்சில் எப்பவுமே பேசுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் யாருக்காக சொல்லிடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீட் தேர்வு மூலமாக இறந்து போன அனிதா பற்றி. அனிதாவை ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, தளபதி நடந்து வரும்போது அவர் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பொண்ணு வந்துருக்கும். அந்த பொண்ணு யாருன்னா 96 படத்தில் கௌரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ ஸ்கூல் லைஃப்பில் கூட இந்த பொண்ணு வரும். ஸோ அந்த பொண்ணு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தளபதியோட செல்ஃபி. இப்போ தான் ரீசெண்டாக நெய்வேலியில் ஒரு செல்ஃபி எடுத்து அதை கூட தன்னோட அஃபிஷியல் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு செல்ஃபியோட மூமெண்ட்டை இந்த ஒரு சாங்கில் வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில. ஸோ ஆல்ரெடி அந்த செல்ஃபி எடுத்து 2 நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஸ்கெட்ச் பண்ணும்போதே டக்குன்னு அந்த ஒரு செல்ஃபி எடுத்து இந்த சீனில் போட்டிருக்காங்க. குட்டி குட்டி அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும், 2D அனிமேஷன். ஸோ அந்த அனிமேஷன் எல்லாத்தையுமே சாங்காக கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன். அந்த தளபதியோட டான்ஸ், அப்புறம் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது கிளாஸ் ரூம், அந்த விஷயங்கள் எல்லாமே சாங்கில் உண்மையாகவே இருக்கும் போல் வீடியோ சாங்கில். மாஸ்டர் படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எல்லாருமே நினச்சிருந்தாங்க ஒரு ஃபோக் சாங்கை தான் வரப்போகுது, சிம்டாங்கரன் அப்புறம் வெறித்தனம் இது போல் சாங் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ இப்படி ஒரு கிளாஸியான ஒரு சாங் கொடுத்துருக்க அனிருத்துக்கு நம்ம நன்றி தெரிவிச்சே ஆகணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல். லோகேஷ் கனகராஜ் வந்து வேறு லெவலில் ஒரு படத்தை எடுக்க போகிறாரு அப்படின்னு இந்த ஒரு சாங் மூலமே கண்டிப்பாக தெரியுது. ஏற்கனவே ஃபஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக்லேயே நமக்கு யூகிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு சாங் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த சாங் பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எதாவது அப்படி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.